கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்னா ஆமென், இல்லையா? அவரை நல்லவர் சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசுதான் அவரை நல்லவர்ன்ட்டு சொல்லும். இருக்கிற எல்லா மனசும் அவர் நல்லவர்னு சொல்லாது. அவரை நல்லவர்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? அதுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அந்த மனசு உள்ள வாசம் பண்ணாதான் நம்ம வாய் அவரை நல்லவர்னு சொல்லும். ஆமென்னா? கர்த்தர் நல்லவர். போனவா நான் சொன்ன மாதிரி முன்ன விட ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிக்க இருக்கிறதுனால, முன்ன விட தேவன் நம்மளை நல்லா வச்சிக்க இருக்கிறதுனால தான் நம்மளை நல்லா வச்சிட்டு இருந்த அவரு திடீர்னு நல்லா வச்சுக்காம போயிடுறாரு. திரும்ப சொல்றேன், முன்ன விட நம்மளை இன்னும் ஆகோ ஓஹோன்னு வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நல்லா வச்சிட்டு இருந்த அவரு திடீர்னு நல்லா வச்சுக்காம போயிடுறாரு. புரியுதுங்களா? நல்லா தானையா வச்சிட்டு இருந்தீங்க, என்னையா வந்துச்சு அப்படின்னா, நல்லா வச்சுக்கணும்ல இருறா அப்படிங்கிறாரு. நல்லாத்தானே ஆண்டவரே எங்க அப்பா வீட்டுல இருந்தேன், பல வர்ண அங்கி எனக்குத்தானே ஆண்டவரை சிறப்பா கொடுத்தீங்க, என்னைத்தானே எங்க அப்பா கொஞ்சினாரு, என்னைத்தானே பெருசா வச்சுக்கிட்டாரு, ஐயோ எனக்கு என்ன வசதி, எனக்கு என்ன மதிப்பு, எனக்கு தனி சாப்பாடே களகட்டுமே ஆண்டவர், நல்லாத்தானே வச்சிட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, குழியில போட்டிருக்கீங்க, சரி விட்டீங்க, எகிப்து தேசத்துக்கு அனுப்பி விட்டீங்க, அங்க போய் போத்திபார் வீட்டுல செம்மையா வச்சிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு வீட்டுக்கு விசாரணைக்காரனா கர்த்தனை ஆக்குனானே அந்த போத்திபார், நல்லா தானையா வச்சிட்டு இருந்தீங்க, நல்லா தானையா வச்சிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஏயா இந்த கெட்ட பேரு பழி, எங்க அப்ப வீட்டுல கூட அந்த கெட்ட பேர் எனக்கு இல்லையா, எகிப்து தேசத்துல வந்துகிட்டு வீணா போன ஒரு பழியை நான் சுமந்துட்டு இருக்கேன், நல்லா தானையா வச்சிட்டு இருந்தீங்க போத்திபார் வீட்டுல, அப்புறம் என்னையா உங்களுக்கு வந்துச்சு, இவ எங்க இருந்தியா வந்தாவா, அவளை போட்டு பிடிக்காம என்னைய போட்டு இப்படி சிறையில் அடிக்க வச்சிட்டீங்க ஐயா. காதுல வாங்கிக்க மாட்டாரு, காதுல வாங்க மாட்டாரு. என்ன சொன்னாலும் காதுல விழ மாட்டேங்குது, செவிடும் காதுல சங்கு ஊதுன, நான் புலம்புறேன், திரும்ப திரும்ப செயலியே கை காமிக்கிறீங்க, சரி போறேன். அங்க போனா ஜெயில்ல இவனுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை, வித்தாராம், என்னென்ன வேலை செய்யணுமோ மத்தவங்க, இவர் தான் சூப்பரிசி, அந்த கலையை போடுங்கடா, அதை கட்டுறாடே, நீ அங்க நிக்கிற, வித்தாராம் அவர், அடிமை அங்க போய் வித்தாராம், செய்யறாருல வித்தாராம், சூப்பரிசி, சூப்பரா இருக்கே, சூப்பரா இருக்கேன்னு சூப்பரா இருந்தாரு. சரி என்ன இருந்தாலும் உள்ள இருக்கிற வெளியே போலாம் பார்த்து ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு விடுங்கடா போட சொல்லுங்கடா போங்கடா பார்வன்ட்டு எனக்கு கூப்பிட்டு சொன்னா அவன் மறந்துட்டான். யோசேப்பு சந்திச்ச ஏமாற்றங்கள் இது எல்லாம் அவனுக்கு தெரியாது. கூப்பிட்டு பார்வன் கூப்பிட்டு ஒரு அர்த்தம் சொன்னாம பாருங்க, விளக்கம் அடிச்சாம பாருங்க, விளக்கத்தை அரண்றச்சி ராஜ்ய சபையை அரசாங்கம் அப்படின்னு நிக்குது, என்னடா அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறான், நமக்கே ஒண்ணும் தோணலையாடா, எப்படி அப்படி ஒரு வியாக்கியானம் கொடுத்தான், இங்க வாடா நீ தானே இங்க உட்கார்றான்ட்டான். யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னால கடவுள் ஒருத்தர் இருந்தார். எதுக்கு பின்னால நம்ம கடவுள் ஒருத்தர் இருந்தாருங்கிறத எங்க ஆரம்பிப்போம் தெரியுமா? எங்க ஆரம்பிப்போம்? யோசேப்பின் தேவன் அவனை கைவிடவில்லை, பார்வோனுக்கு அடுத்தபடியாக உட்கார வைத்தார்.
அங்கதான் கடவுளை போய் இழுப்போம். கடவுள் அங்கதான் இழுப்போம் நம்ம. யோசேப்பின் தேவன் அவனை கைவிடவில்லை. குழியில் விழுந்தபோது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். போத்திபார் மனைவி அபாண்டமா ஒரு பலியை சுமத்தும் போது கர்த்தர் யோசேப்போடையே கூட இருந்தார். வசனம் இப்படி சொல்லி சொல்லி நம்மள ஒரு மாதிரி ஆக்கும். யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். எதுக்கு இருந்தீங்க? என்ன பண்ணிருந்தீங்க? அவருடைய வயிறாலே 2 அறவிடாம என்னது? யோசேப்போடே கர்த்தர். சிறைச்சாலையில யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். போத்திபார் வீட்டுல யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். ஒண்ணு எனக்கு புரியுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்ததுனால யோசேப்பு அனுபவித்த டேஸ் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நம்புறீங்களா? யோசேப்ப ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவனை எடுத்து அவனை ரெடி பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆமென். அதனால போன வாரம் சொன்ன விஷயம் இது. என்ன சொன்னாரு சொல்லுங்க, யார் சொல்றது? என்ன சொன்னார் ஆரம்பத்துல? முன்ன விட இன்னும் நல்லா வச்சிக்க போறதுனாலதான் நம்மளை நல்லா வச்சிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு நல்லா வச்சுக்காம போயிடுறாரு. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். சீக்கிரம். லூக்கா எழுதின சுவிசேஷம். ஒத்துழைச்சிங்கன்னா 3 டாபிக் பெருசா இருக்கு, பேசிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? பட்டணத்தில் இருக்கையில் ம் 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 நீங்கிற்று. நல்ல ஒரு இன்சிடென்ட் இது. இயேசு ஒரு சிட்டிக்குள்ள போறாரு. அங்க ஒரு குஷ்டரோகி இருக்கிறான். இயேசுவை கண்ட உடனேயும் அவன் இயேசுவை பத்தி ஏற்கனவே நல்லா காதுல வாங்கி மனசுல வச்சுக்கிட்டவன், எப்படா அந்த ஆள் கையில சிக்குவான்னு பார்த்தா கரெக்டா இயேசு அவன் கையில சிக்கினார். சிக்கினவனையும் இவன் குப்புற விழுந்து ஒரே ஒரு ஜெபம் பண்றார். குஷ்டரோகி இயேசுட்ட ஜெபம் பண்றாரு. என்ன பிரேயர் அது? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். அந்த வேட கவனிங்க எப்படி சொல்றான்ட்டு. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். சித்தமானலாம் என்னது? உங்களுக்கு மட்டும் மனசு இருந்தா ஆண்டவரே என்னைய குணமாக்க உங்களால முடியும். இதான் அவனுடைய பார்வை, அவனுக்கு உண்டான இயேசுவை பற்றிய புரிதல், வெளிச்சம். உங்களுக்கு மட்டும் மனசு இருந்துச்சுன்னா நான் இப்படி குஷ்டரோகியா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் சுகமாகிருவேன். அப்ப இவன் இயேசுட்ட என்னை இருக்குன்னு எதிர்பார்த்தான். இல்ல, இயேசுட்ட என்ன இருந்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறான். மனசு. என்னைய குணமாக்க உங்களுக்கு மனசு இருக்கா? அப்ப என்ன ஆல்ரெடி நம்பி இருக்கிறான் அப்படின்னா, என்னைய குணமாக்க உங்களுக்கு முடியும், உங்களுக்கு அந்த பவர் இருக்கு.
வல்லம் உங்களுக்கு இருக்கு, நான் அதை டவுட் பண்ணல, எனக்கு அதுல சந்தேகம் கிடையாதுன்ட்டான். எனக்கு அதுல சந்தேகம் இல்லை ஆண்டவரே. ஆனா எதுல நான் கொஞ்சம் தடுமாறுறேன், டிஸ்டர்ப் ஆகுறேன் அப்படின்னா, உங்களுக்கு மனசு இருக்கா? ஆண்டவரால, நம்ம தேவனால எல்லாவற்றையும் செய்ய கூடும். அவர் நினைச்சா வானத்தை ரெண்டா கிழிப்பார். அவர் நினைச்சா 10 வானத்தை ஒண்ணுக்கும் ஒண்ணு அடுக்குவார். அவர் நினைச்சா நினைச்சா நட்சத்திரங்களை கீழே விடுவார். அவர் நினைச்சா அந்தரத்துல சுத்த வைப்பார். அவருக்கு மனசு இருந்தா இதெல்லாம் செய்வார். சரியா? ஓகே. ஏன்? இதுக்கெல்லாம் அவருக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு, சக்தி இருக்கு, பவர் இருக்கு அவர்கிட்ட. அவர் சொல் ஆகும், கட்டளை நிற்கும். அது பவரை குறிக்குது. அவர்கிட்ட செய்ய முடிந்த வல்லமை அவர்கிட்ட இருக்கு. ஆனா இப்ப ஏன் வானம் அப்படியே இருக்கு? ஏன் நட்சத்திரம் கீழே விழாம மேலேயே இருக்கு? ஏன்? அவருக்கு மனசு இல்லை. நட்சத்திரம் கீழே விழுந்து பூமி அழியனுட்டு அவருக்கு மனசு இல்லை. வானத்தை கிழிக்கணுட்டு மனசு இல்லை. அதனால எல்லாத்தையும் ஆண்டவரால செய்ய முடியுங்கிறது ஒரு பார்வை, மனசு இருந்தாதான் எதையும் செய்வாருங்கிறது இன்னொரு பார்வை. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்ப வானத்தை இன்னும் தேவன் ரெண்டா கிழிக்காம, நட்சத்திரம் கீழே கொட்டாம இருக்கிறதுனால இதெல்லாம் அவரால் செய்ய முடியாதோ? அப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது. ஆண்டவருக்கு அதை செய்ய மனசு இல்லை, அதனால செய்யாம இருக்கிறாருன்ட்டு இப்படி புரிஞ்சுக்கணும். ஆமாண்ணா? சரி, வல்லமை இருக்கு அப்படிங்கிறத அவன் நம்பியிருக்கான். இப்ப அவனுக்கு தேவை உங்களுக்கு மனசு இருக்கா? நான் சுகமா இருக்கணும், சுகமா நடக்கணும், எல்லா மனுஷர் மாதிரி நானும் பஜாருக்கு போகணும், நானும் ஹோட்டல்ல சாப்பிடணும், நானும் சக ஆட்களோட உட்கார்ந்து நான் பேசணும், எனக்கு மனசு இருக்கு. உங்களுக்கு மனசு இருக்கா? இந்த மனசு மட்டும் இருந்துச்சுன்னா சுகமாயிரும் ஆண்டவரே. இதான் பேச்சு. சூப்பரான பாயிண்ட் பிடிச்சாங்க. உங்களுக்கு மனசு இருந்தா என்னைய சுஸ்தமாக்க உங்களால் கூடும், உம்மாலே ஆகும். இயேசு சொன்னாரு, எனக்கு மனசு இருக்குடா, சுகமாக. நீ வல்லமை டவுட் பண்ணல, பட் மனசு இருக்கான்னு டவுட் பண்ற. அதை என்கிட்ட நீ கேட்டு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட, எனக்கு மனசு இருக்குடா. அவன் குணமாகினான். ஆமீன் சொல்லுங்க. சரி, உன்னை செய்யறதுக்கு தேவன்கிட்ட வல்லமை இருக்கு, செய்ய மனசு இருக்கு. சரிங்களா? இப்படி புரிஞ்சுக்குங்க. நம்ம மிஸ் ஆன ஒரு இடத்த பேசுறேன் நான். உன்னை ஆண்டவர் நமக்கு செய்துறதுக்கு அவர்கிட்ட பவர் இருக்கு. அவரால் கூட ஒன்றும் இல்லை. அதே நேரத்துல அந்த காரியத்தை நமக்கு செஞ்சு தர்றதுக்கு அவருக்கு மனசும் இருக்கு. இந்த பக்கம் வல்லமை இருக்கு, இந்த பக்கம் அவருக்கு மனசு இருக்கு, சித்தமும் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு மட்டும் இருந்தா பத்தாது. நமக்கு ஒரு காரியத்தை தேவன் செஞ்சு கொடுக்கறதுக்கு வல்லமை இருக்கு, செஞ்சு தர மனசு இருக்கு. இந்த ரெண்டு மட்டும் இருந்தா பத்தாது, பத்தாது. மூணாவது ஒண்ணு வேணும். என்னவா இருக்கும்? யார் சொன்னது? ஆச்சரியமா இருக்கு. இதை செய்வதற்கான ஏற்ற காலமும் இருக்கணும். டைம், காலமும் இருக்கணும். இப்ப வல்லமை இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட மாட்டாரு. மனசு இருக்கணும் அவருக்கு. வல்லமை இருக்கு, மனசு இருக்கு, செஞ்சிட மாட்டாரு. காலம் இருக்கணும். மூணையும் சேர்த்து பிடிச்சிக்குங்க, விட்டுறாங்க. ஒண்ணுக்குன்னு விட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. மூணுமே ஒரு கொத்து, ஒரு ஜோடி செட்டு. இது வல்லமை இருக்கு, மனசு இருக்கு, காலம் இருக்கு. அப்படின்னா
முடிஞ்சு, காரியம் நடந்துரும். இந்த மூணும் ஒன்னா ஜோடி சேரும் போதுதான் நாம கேட்கிற காரியம், நாம எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம் சட்டு புட்டுன்னு நடக்கும், நடந்துடும். எது ஜோடி சேரணும்? வல்லமை தனியா இருக்கு, மனசு இன்னும் ஜோடி சேராம தனியா கிடக்கு. சரி, வல்லமையும் மனசும் ஜோடி சேர்ந்துருச்சு, காலம் ஜோடி சேராம தனியா கிடக்கு, நடக்காது. இந்த மூணும் ஒன்னு சேரும் போது காரியம் நடந்துரும். ஆமாண்ணா, நம்பலாமா? இயேசு கிட்ட வல்லமை இருந்துச்சு, அவனை குணமாக்குற மனசு இருந்துச்சு. யார? குஷ்டரோகிய. அவனை குணமாக்குகிற காலமும் வந்துச்சு, காலமும் வந்துச்சு. இயேசு பிறந்து வளர்ந்து நிறைய அற்புதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த குஷ்டரோகியை மீட் பண்றதுக்கான காலம் வரல அவருக்கு. இந்த குஷ்டரோகி இயேசுவை மீட் பண்றதுக்கான காலம் அவனுக்கு வரல. மனசு இருந்திருக்கு, வல்லமை இருந்திருக்கு, டைம் இல்ல. அவர் மத்த பக்கம் சுத்திட்டு இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு ஊழியம் பண்ணி, இவ்வளவு எல்லாம் பண்ணியும் அவன் குணமாகக்கூடிய காலம் இன்னும் வராதபடினாலே இயேசு இவ்வளவு பாப்புலரா இருந்தோம், அவனுக்கு குஷ்டரோகியாவே இருந்தான். எத்தனை புரியுது? காலம் சமீபித்த போது, காலம் ஜோடி சேர்ந்த பொழுது குஷ்டரோகி சுஸ்தமானான். ஆமீனா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நமக்கு ஒன்ன செஞ்சு தராத வச்சுக்கிட்டு அவருக்கு மனசு இல்லை பிரதர், தப்பு. மனசெல்லாம் இருக்குத்தான் பிரதர், அப்படியும் சேர்த்துட மாட்டேங்கிறாரு. சிஸ்டர், நான் காலம் வரல, நான் காலம் கனிஞ்சி வல்ல சிஸ்டர். குஷ்டரோகி சம்பவத்துல நாம புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியம் அது, உள்ளுக்குள்ள அது இருக்கு. பவர், மனசு, டைம் மூணு ஒன்னு சேர்ந்தவனையும் குஷ்டரோகி எந்திரிச்சிட்டான். ஆமீன். தேவன் குறிச்ச காலம், தேவன் குறிச்ச காலம் நம்ம காலத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்கும், நுழையும், கிராஸ் ஆகும். அந்த காலத்துக்கு பெயர் தான் விடிவு காலம். எத்தனை தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். எப்ப விடிவு காலம் வருமோ? சங்கீதம் 130 விடியற் காலத்துக்காக காத்திருக்கிற ஜாமக்காரனை விட நான் அதிகமாக காத்திருக்கிறேன். எப்ப இது எப்ப ஆண்டவரே நடும்? விடியற்கா நைட்டு ஜாமக்காரன் எப்படா விடியும், வேலையை முடிச்சுட்டு வெளியே போட்டு விடியல பார்த்துட்டே இருப்பான், நம்ம டியூட்டி எப்ப முடியும் முடியும்ட்டு. அவன் விடியற் காலத்துக்கு ஏங்குற மாதிரி ஏங்குறத விட நீங்க எப்ப என்னைய சந்திப்பீங்கிற அந்த காலத்துக்கு ஏங்கிட்டு இருக்கிறேன். தான் விடிவு காலம். ஜாமக்காரன் விடியற் காலத்துக்கு காத்திருக்கிறான், நாமும் விடிவு காலத்துக்கு காத்திருக்கிறோம். விடிவு காலம் இதுக்கப்ப விடிவு வரும் தெரியல, சொல்றோமா? என்னது விடிவு? நான் சொல்றேன், விடிவு காலங்கிறது நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில, இந்த காலத்துக்குள்ள தேவன் நமக்கு குறிச்ச ஒரு காலம் இருக்கு, பவர் இருக்கு, மனசு இருக்கு. அந்த குறிச்ச காலம் அப்படியே உள்ள என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆகுது பார்த்தீங்களா? அந்த காலத்துக்கு பேர் தான் விடிவு காலம். விடிவு காலம் வந்துருச்சு. அதனால இதுக்கு எப்ப விடிவு காலம் வருமோன்னு புலம்புறாங்க இல்லையா? இதுக்கு எப்ப விடிவு காலம் வருமோ தெரியலையே அப்படின்னு புலம்புறவங்களுக்கு நான் சொல்ற பதில், குறிச்ச காலம் வந்தா விடிவு காலம் வந்துடும். விடிவு காலம் வந்துடும். என்ன காலம் வந்தா? குறிச்ச காலம் வந்தா விடிவு காலம் வந்துடும். அப்ப விடிவு காலங்கிறது எதுல கிடக்கு? அதுக்குள்ள கிடக்கு. அப்ப குஷ்டரோகிக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சு. அந்த விடிவு காலம் தான் குறிச்ச காலம். அந்த குறிச்ச காலம் தான் இயேசு இவனை சந்திக்கிற காலம்.
அவனை சந்திக்கிறாரு, இவனை சந்திக்கிறாரு, பெரும்பாலும் எல்லா பக்கமும் சுத்திட்டு வராரு. இந்த பையனை சந்திக்கல இயேசு. காலம் வரலங்கிறார். இது பைபிள் எழுதியிருக்காது, தேடாதீங்க அங்க போய், அதுல எழுதியிருக்காது. இதெல்லாம் வெளிச்சம். ஆமென். அப்ப புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர்கிட்ட வல்லம் இருந்தா பத்தாது, நமக்கு செஞ்சு தர மனசு இருந்தான்னு பத்தாது. என்ன வேணும்? எல்லாமே இருக்குடா தம்பி, டைம் மட்டும் இல்லடா, வெயிட் பண்றா. காலம் இல்லடா, வெயிட் பண்றா. மனசுல இருக்குடா, இவன் அப்படி ஆசைப்படுறா, வெயிட் பண்றா. காலத்தின் ஆண்டவர் நான், காலத்துக்கு காத்திருக்கிறேன், வெயிட் பண்றேன், முடிச்சிடறேன்டா. சோர்ந்து போயிடாதடா, மனசுல நினைச்சிட்டு பாட்டு போயிடாதடா. மனசு இருக்குடா, என்னால முடியாதுன்ட்டு எவனா சொல்லிச்சிருவாங்க, நம்பாதடா, முடியும்டா, என்னால முடியும், உனக்கு நான் சேர்ந்துறதுக்கு மனசு இருக்கு. இந்த 3 ஜோடி சேரணும் இல்லையா? இந்த 3 சேர்ந்தாதான்டா சாம்பார் நல்லா இருக்கும், கலவை சாதம் நல்லா இருக்கும். வெயிட் பண்றான், டேஸ்ட் இருக்காதுடா, 3 ஒன்று சேரட்டும்டா அப்படிம்பாரு. ஆமென். என்ன வேணும்? அப்போ ஒரு காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது மைண்ட்ல வச்சுக்கணும், நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம், இவருக்கு எல்லாமே இருக்கு. ஆனா என்ன சொல்லுவார் கடைசியா? காலம் வரட்டும், காலத்தை கை காட்டுவார்னு புரிஞ்சுட்டு போய் ஜெபிக்கணும். இவர் காலத்தை கை காட்டுவாரு. எதை கை காட்டுவாரு? எழுப்புதல் எப்பன்னு கேட்டா அப்படியே சிரிப்பாரு. என்னட்டுலாம் சிரிச்சுட்டு அதோ அங்க பாருட்டும்பாரு. என்ன ஆண்டவரே? காலம் டான்பாரு. ஆஹா, ஆரம்பிச்சிங்களான்னு காலத்தை காட்டுவாரு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இதை எடுத்துடலாம். 1 ராஜாக்கள் 17:6 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:6. ஒருத்தர் 1 ராஜாக்கள் 19 எடுங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்னொருத்தர் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க, வாசிக்கலாம். காகங்கள் விடியற் காலத்தில், எலியாவுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை எலியா குடித்தான். இது எலியா தீர்க்கதரிசியை பத்தி இங்க பேசப்படுது. நிறைய அதில் விளக்க முடியாது சம்பவத்தை, புரிஞ்சுக்குங்க. எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் போய் ஒரு இடத்துல ஒளிந்திருக்க சொன்னாரு, போயிட்டாங்க. அங்க போனா சாப்பாட்டுக்கு என்ன செய்யன்னு யோசிக்கிறவன் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் தேவன் காகங்களை எப்ப அனுப்புறாரு? விடியற் காலம். அப்புறம் மதியம் என்ன செஞ்சாரு? லஞ்ச் என்னாச்சு? விடியற் காலத்துல காகங்கள் வந்துச்சு. என்ன கொண்டு வந்துச்சு? இறைச்சியை பிடிக்காத காக்காவாது? நான்வெஜ் அந்த காக்கா பிடிக்காதா? தனக்கு பிடிச்ச ஆகாரத்தை வாயில வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுக்க வருது. இதுதான் தேவனுடைய திருவிளையாடல். வாயில இருக்கிறது நான்வெஜ், ஆனா வாய்க்குள்ள போகாம எலியா வாய்க்குள்ள போறதுக்கு வந்து வைக்குது. இதான் காக்கா, இதான் தேவன் அனுப்புன காக்கா. இப்படி சொல்றேன், தேவன் ஒரு காக்காவை அனுப்புனா அதுக்கு பிடிச்சதை திங்க முடியாம நம்மளும் கூட்டு போயிடும். எனக்கு ஆசை இருக்கு, ஆனா திங்க முடியாத போலயே நம்மளும் வந்து வச்சுட்டு போயிட்டே இருக்கும். சரி, இது காலையில அப்படி, ஈவினிங்கு அதே மாதிரி வந்து பண்ணிட்டு போகுது. தண்ணிக்கு பக்கத்துல குடிச்சுக்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, 1 ராஜாக்கள் 19 5, 6, 7, 8 வாசிக்கலாம் சீக்கிரம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, யாரு? ஆனா காக்கா என்ன சொல்லல, கா கான்னு கத்திட்டு வச்சிட்டு என்ன செஞ்சிருக்கணும்? உண்மையா போயிருக்காது, கா கான்னு கத்திருக்கும். என்னடான்னு கேட்பான்.
ஏஞ்சி பார்த்தா ஃபுட்டு கீழே இருக்கு, ஃபுட்டு பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. தேங்க்ஸ், சாப்பிட்டாரு. இது காக்கா சப்ஜெக்ட். இப்ப வானத்துல இருக்கிற தூதன் இங்க ஃபங்க்ஷன் பண்றாரு. என்ன கொண்டு வர்றாரு அவரு? தூதன் என்ன பண்றாரு? எழுப்பி போஜனம் பண்ணு என்றான். சரி, இங்க தூதன் வர்றாரு, அங்க காக்கா வந்துச்சு. ஓகே, இதை வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம், ஆகாரத்தை அனுப்பினது தேவன். எல்லாரும் சொல்லுங்க. எலியாவுக்கு ஃபுட்டை அனுப்பினது, பேக் பண்ணது யாரு? காக்காவா, தூதனா, தேவனா? தேவன். யாருக்கு? எலியாவுக்கு. அந்த ஃபுட்டை, ஆகாரத்தை ரிசீவ் பண்ணது, பெற்றுக்கொண்டது, வாங்கிக்கிட்டது யாரு? எலியா. அனுப்புனது யாரு? வாங்கினது யாரு? எலியா. இடையில இந்த தூதனும் காக்காவும் என்னன்னு கேட்டீங்கன்னா டெலிவரி பாய்ஸ். இவங்க யாரு? ஜொமோட்டோ, வேற யாருப்பா? அமேசான், அப்புறம் பிளிப்கார்டு. இவங்க வந்து டெலிவரி பாய்ஸ். யாரு? தூதனையே என்னவா மாத்துறாரு? டெலிவரி பாய். நம்புங்க. காக்காவை என்னவா மாத்துறாரு? டெலிவரி, டெலிவரி மெட்டீரியல், டெலிவரி ஜீவன் தான் அதிசயமா பண்ணுவாரு. அப்ப அனுப்புனது தேவன், பெற்றுக்கொண்டது எலியா. இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு குரூப் ஃபங்க்ஷன் ஆகுது. இது யாரு? டெலிவரி பாய்ஸ். அவங்க பண்றாங்க. இப்படி டெலிவரி பாய்களை, நமக்கு டெலிவரிக்கான வழிகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பது தேவனுடைய வழக்கம். புரிஞ்சுக்குங்க. மாத்திட்டே இருப்பாரு. முதல்ல காக்கான்னாரு, அப்புறம் காக்கா வருமோன்னா தூதன் வரான். டெலிவரி பாய்களை அவர் மாத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா யார் மாற மாட்டா? நமக்கு அனுப்பி வைக்கிறார் இல்லையா பொருளை, அவர் அவராத்தான் இருப்பாரு. நாம தான் வாங்குவோம். இடையில வந்து போறவங்க எல்லாம் மாறிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இவங்க மூலமா, நாளைக்கு அவங்க மூலமா, இன்னைக்கு இவங்க மூலமா, டெலிவரி மாறிட்டே இருக்கும். பாய்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படி பண்றாரு அப்படின்னா, நமது கண் ஆகாரங்களை, வருமானங்களை, ஆசீர்வாதங்களை டெலிவரி பண்ணுகிற டெலிவரி பாய்கள் மேல இருக்கக்கூடாதான். யார் மேல கண்ணு போக கூடாது. அன்னைக்கு அவங்க வேலை கொடுத்தாங்க, கொடுப்பாங்க. தப்பு, தப்பு. அன்னைக்கு அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, பார்த்துக்குவாங்க. தப்பு, தப்பு. உன் கண்ணு, நம்ம கண்ணு எங்க பதிச்சிடக்கூடாதான். டெலிவரி பாய்கள் மேல பதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்குனா தொலைஞ்சு தந்தான், இன்னைக்கு கேட்ட தரமாட்டேன், தரமாட்டாங்கிறேன் நான். தரமாட்டேன். நீ நம்மள கண்ணை எங்க வைக்கிற? இதை மாத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்முடைய மாம்ச கண்களுக்கு டெலிவரி பண்ணுகிற நபர்கள் மேலதான் நமக்கு கண்ணே இருக்கும். ஏன் கண்ணு தெரிஞ்சது யாரு? இவங்க தான் தெரிறாங்க. கடவுள் தெரியுறாரா? தெரியலையே. நமக்கு வேலை கொடுக்குறது இவர் தானே, இவங்க தானே. நம்மகிட்ட போன்ல பேசி அக்கௌண்ட்ல பணம் போடுறது யார்? இவங்க தானே. கடவுளை போடுறாரு இல்லைல்ல. நமக்கு உதவி செய்யறது மனுஷன் தானே. நம்ம கண்ணு முன்னாடி யார் தான் தெரிறா? டெலிவரி பாய்ஸ் தான் கண்ணு தெரிவாங்க. அதனாலதான் இருதயம், நம்ம மனசு ஈஸியா டக்குன்னு நம்பிக்கை வச்சிடும். நல்ல மனுஷன் உதவி செஞ்சாரு, டக்குன்னு. ஆமேன். அனுப்பி வைக்கிற ஆளை விட்டுட்டு கொண்டு வந்து கொடுக்கிற ஆளை கெட்டியா பிடிச்சிக்கிறது எவ்வளவு மதியணும் யோசிச்சு பாருங்க. லெட்டரை எங்க அப்பா போஸ்ட் பண்ணாருன்னா
போஸ்ட்மேன் வந்து அதை கொடுக்குறாரு. போஸ்ட்டை வாங்கின நானு போஸ்ட்மேனை நினைச்சு பாராட்டிட்டு இருப்பேனா, எங்க அப்பா நினைப்பேனா? நம்ம எல்லாம் இந்த போஸ்ட்மேன் தான் கவனமா இருப்போம். யார் வந்தா போஸ்ட்மேன் தாங்க ஐயா கொடுத்தாரு. போஸ்ட்மேன் கொடுத்தாருயா. கொடுத்தது யார்? லெட்டரை அனுப்புனது யாரு? அப்பா தானே. கவனம் எங்க போகணும்? அனுப்பி வைக்கிற அனுப்புகிற கடவுள் மேல, தேவன் மேல நம்ம கவனம் இருக்கணும். ஊழியர்களுக்கு வேண்டிய சப்ஜெக்ட் கவனம் அங்க இருக்கணும். பணத்தை அவர் தரும்போது மக்கள் வழியா தர்றாரு. அப்ப முடிப்போம். புரிஞ்சுங்க, டெலிவரி பாய்ஸ் தேவன் வேற, வாங்குற நாம தனியா இருக்கிறோம். இடையில வந்து போறவங்க எல்லாருமே டெலிவரி பாய்ஸ். ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஒரு ஆளுக்கு சுகம் கிடைக்குதுன்னா, பாஸ்டர் டெலிவரி பாயிண்ட் மைண்ட் செட் வரணும். ஆனா அந்த மைண்ட் செட் இல்ல. கடவுள் ராசியான பாஸ்டர். இந்த பாஸ்டர் வந்து ஜெயிச்சாருன்னா வீடு நல்லா இருக்கும். இவர் கால் பட்டாலே போதும், ஐயோ கிறிஸ்தவமே நீ என்னைக்கு திருந்துவ. இதைத்தான் சொல்றேன். இதாவது கவனம் வைக்கிறது. அந்த பாஸ்டர் ஏன் போனீங்க? ஒன்னும் நடக்காது. இந்த பாஸ்டர் போங்க. இவர் ஜெயிச்சா பேய் ஓடும், வேலை கிடைக்கும், வருமானம் வரும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். அட கிறிஸ்தவமே, இந்த மாதிரி நிலைமை இருக்கு. புரிஞ்சுக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் பாஸ்டர் வழியா, ஊழியின் வழியா நமக்கு ஒண்ணு செய்யறாரு, செய்தி கொடுக்கிறாரு, ஆகாரம் கொடுக்கிறாரு, அற்புதம் செய்யறாரு அப்படின்னா, மிடில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு டெலிவரி பாய்ஸ். இப்படிதான் மைண்ட் வரணும். ஒரு பாஸ்டரை பார்க்கும்போது உங்க கவனம் அப்படிதான் இருக்கணும். இப்ப தேவன் செய்திகளை அனுப்புறாரு, அந்த செய்திய என் வழியா உங்களுக்கு தர்றாரு. யார் பெற்றுக்கொள்கிறார்கள்? நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள் செய்திய. அனுப்புறது யாரு? இப்ப பேசுறப்ப நான் யாரு? போஸ்ட்மேன். செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். போஸ்ட்மேன். இதுதான் என்னுடைய ஸ்தானம். இதைத்தான் பவுல் வேலைக்காரர்கள் சொல்றாங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலைக்காரர்கள் பவுல் சொல்றாரு. நாங்கள் அவருக்கு ஒர்க் பண்ற ஒரு கோ ஒர்க்கர். நாங்க ஒரு ஒர்க்கர் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு பாஸ்டர் தான் கண்ணுக்கு தெரியறதுனாலதான் கவனத்தை எங்க வைக்கிறோம்? பாஸ்டர் எங்க பாஸ்டர் வருமா? இதெல்லாம் பேசுறது காரணம் இதான். நம்ம கவனம்னா அங்கதான் வைக்கிறோம். இது யார்? இதுக்கு பின்னால யாரு இருக்கிறா? காக்காக்கு பின்னால யாரு இருந்தா? தூதனுக்கு பின்னால யாரு இருந்தா? அதனால நம்முடைய பிளஸிங்க்கு பின்னால தேவன் இருக்கிறார். வீட்டுல வருமானம் வருது அப்படின்னா, வீட்டுல ஆசீர்வாதம் வருதுன்னா தேவன் இருக்கிறார். ஒருத்தர் நமக்கு வேலை கொடுக்கறாங்கன்னா தேவன் இருக்கிறார், அவர் அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முடிவு பகுதியை முடிச்சிருவோமா? ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டீங்க, அனுப்பி வைக்கிறது யாரு? தேவன். அது மட்டும் புரிஞ்சா பத்தாது. 30 வெள்ளிக்காச யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசை யூதாசுக்கு அனுப்புனது தேவன் கிடையாது. யாரு? சொல்றேன். யூதாஸ் இங்க இருக்கிறான், பிரதான ஆசாரியர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. இவங்க யூதாசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு 30 வெள்ளிக்காசை கூலி பேசுறாங்க. சரியா? இங்க யூதாசு, இங்க ஆசாரியர்கள். இப்ப அந்த 30 வெள்ளிக்காசு யூதாசுக்கு கையில கிடைச்சது. இப்ப யாரு அனுப்பி வச்சது? 30 வெள்ளிக்காசை யூதாசுக்கு பேக் பண்ணி அனுப்பி வச்சது யாரு? யாரு? நம்ம எதிரி. நம்ம எதிரி. சொல்லி முடிச்சா உங்களுக்கு புரியும்.
முடிக்கிறேன் நான். பாருங்க, 30 வெள்ளிக்காசை பெற்று கொண்டது யூதாஸ், அனுப்பி வச்சது பிசாசு, அதை வாங்கி டெலிவரி பண்ணது பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள். தேவன் மட்டும்தான் செய்யறாருல்ல, எதிரியும் பண்றான். இதான் கீ. தேவன் மட்டும்தான் பணத்தை பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கல, யார் அனுப்புறா? பிசாசும் சேம் வேலையை பண்ணிட்டு இருக்கிறான். யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுத்தான். யார் மூலமா கொடுத்தான்? ஆசாரியர் வழியா கொடுத்தான். அப்ப இந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் யாரு? டெலிவரி பாய்ஸ். அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது, தேவனும் அனுப்பி வைக்கிறார், பிசாசும் அனுப்பி வைக்கிறான் என்பதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஒருத்தர் மூலம் நமக்கு வருமானம் வருதுன்னா யார் அனுப்பி வைக்கிறாங்கிறத பார்க்கணும். இதை நம்ம பிரிச்சு பார்க்காதனாலதான் எல்லாமே கடவுள் அனுப்பி வைக்கிறாரு பிரதர், கடவுளுடைய ஆசீர்வாதம் பிரதர் போயிட்டு இருக்கிறாங்க. ஏசிட்ட என்ன சொன்னான் பிசாசு? உலகத்தின் மகிமையெல்லாம் காமிச்சு, எல்லாம் என்னுடையது, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை பணிந்து கொள்கிறவனுக்கு இதை நான் தருவேன் சொன்னானா இல்லையா? அப்ப அவன்கிட்ட பேங்க் இருக்கா இல்லையா? அவன்கிட்ட பணம் இருக்கா இல்லையா? அவரும் அனுப்பிக்க முடியுமா இல்லையா? நடந்துட்டு இருக்கா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. வருமானம் வந்துட்டாலே தெய்வம் அப்படிங்கிற பார்வை மட்டும் இருக்கக்கூடாது. இவனும் அனுப்புகிறான். 30 வெள்ளிக்காசு யூதாஸ்ட அனுப்பி வச்சான், அது தேவன் அனுப்பி வைக்கல. ஏன்னா சாத்தான் யூதாஸை தூண்டினதுன்னு வருது பைபிள்ல. தூண்டிச்சு 30 வெள்ளிக்காசு. சரிங்களா? அது ஒரு நல்ல டாபிக் இது. அதனால தேவன் அனுப்புகிறார், எலியா பெற்றுக்கொண்டான், காக்காவும் தூதனும் டெலிவரி பாய்களாக செயல்பட்டார்கள். பிசாசு அனுப்பினான், யூதாஸ் பெற்றுக்கொண்டான், மூப்பர்களும் ஆசாரியர்களும் டெலிவரி பாய்களாக செயல்பட்டார்கள். ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்குங்க. நம்பர் 1, தேவன்கிட்ட வல்லமை இருக்கு, தேவனுக்கு மனசு இருந்தா கூட குறிச்ச காலம் வரலன்னா அந்த 2 வெயிட்டிங் நினைக்கும். எப்ப நமக்கு தேவன் குறிச்ச காலம் ஜோடி சேருதோ காரியம் மட சடன்னு சட்டு போட்டு நடந்து முடிஞ்சிடும். நினைக்கல குறிக்கல. யாரு? குஷ்டரோகி சுகமாயிட்டு போயிட்டானே, நினைக்கல குறிக்கல, திடீர்னு வராரு, திடீர்னு பார்க்கறான், விழுந்துட்டான். இதுதான் காலம். காலம் கணிஞ்சிருச்சுன்னா உங்களையும் கேட்காது, என்னையும் கேட்காது, நம்மளும் மீறி நம்மளை அறியாம வேலை நடக்கும்.